யுகாதின்னு சொல்லிட்டு இந்த தேர்ஸ்டே லீவு கிடச்சதுனால அவசர அவசரமாக கோயிலுக்கு போகாமல் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பிளானை போட்டோம். நாங்கள் ரெடி ஆகிட்டு அவங்க 2 பேரையும் அஞ்சுவையும் அர்ஜுனையும் கூட பிக் பண்ணிவிட்டு வழக்கமாக நாங்கள் போகிற சாய்பாபா கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். நாங்கள் கொஞ்சம் டைமிங் லேட்டாக போனதுனாலேயே எங்களுக்கு இந்த தடவை கேசரி மிஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் என்ன எம்மியான பொங்கல் கிடச்சிதுங்க. குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால 2 பொங்கல் தான் வாங்கினோம். நாங்கள் 4 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த பொங்கல் வச்சே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லையா இருந்தது. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனதுனால அங்கே பிரசாதம் கிடைக்கல, பட் தரிசனம் சூப்பராக கிடச்சிச்சு. அங்கேருந்து நேராக ஆதம்பாக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க போனோம். ரொம்ப ஹைட்டாக ஒரு கோல்டன் கலர் முருகர் கோவில் உண்டுல, அங்கே தான் போனோம். அங்கேயுமே கூட்டம் ஒன்றும் இல்லை, யாருமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு நேராக அஞ்சு அர்ஜுன் வீட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த பிளாஸ்டிக் சாமானெல்லாம் 160 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடவாக்கம் கூட்டு ரோட்டில் ஒரு கடையில் போட்டிருந்தான். சரி வா, அப்படி என்ன தான் பெருசாக வச்சுருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏறி கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு இருந்தோங்க. லீவ் நாள் தானே, எதையாவது பண்ணிட்டு தானே ஆகணும், டைம் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நிறைய அலுமினிய பாத்திரங்கள் இருந்துச்சு, பிளாஸ்டிக் பாத்திரங்கள், சாமி படங்கள், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருந்தது. ஸ்டூலு, அப்புறம் இந்த அரிசி போடுற கூடை மாதிரி இது பக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அவங்க கிட்ட இருந்துச்சு. எல்லாத்தையும் ஏறி இறங்கி பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் வா, இதுக்கு மேலே வெயில் ஏறிடும்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.